புரட்டாசி மாதம் நான்வெஜ்ஜை மிஸ் பண்ணுறவங்க கண்டிப்பாக இந்த பிரியாணியை ட்ரை பண்ணி பாருங்கள். காளான் தம் பிரியாணி டேஸ்ட்டு பார்த்திங்கன்னா ரொம்ப சூப்பராக இருந்தது. இப்போ எப்படி செய்கிறதுன்னு பார்ப்போம். இதுக்கு நான் 2 பாக்ஸ் காளான் எடுத்துருக்கேன். நல்லா அலசிட்டு 2 நறுக்க வச்சுருக்கேன். ஒரு காளானை வந்து 2 கட் பண்ணி வச்சுருக்கேன். ரொம்ப பொடிசாக நறுக்குன்னா பிரியாணிக்கு நல்லா இருக்காது. கொஞ்சமாக தூள் உப்பு, 1/2 ஸ்பூன் அளவுக்கு தனி மிளகாத்தூள் போட்டு இது நல்லா பிரட்டி வச்சுருக்கேன். இது கொஞ்சம் நேரம் ஊறட்டும். அடுத்ததாக சீரக சம்பா அரிசி எடுத்திருக்கேன். இது வந்து நான் ஒரு 2 டம்ளர் அளவுக்கு எடுத்திருக்கேன். இது நல்லா ஒரு 2 தடவை கழுவிட்டு இதையும் ஒரு 20 நிமிஷம் ஊற வச்சு எடுத்துக்கணும். வெங்காயம் தக்காளியை நறுக்க ஆரம்பிக்கும் போது நம்ம அரிசியை ஊற வச்சிடணும். அப்போ நமக்கு 20 நிமிஷம் சரியாக வரும். நம்ம சமைக்க ஆரம்பிக்கும் போது அரிசி வந்து சரியாக ஊறி வந்திருக்கும். இப்போ பிரியாணி செய்கிறதுக்கு அடுப்பில் ஒரு ஆடிக்கனமான பாத்திரம் வச்சுருக்கேன். அதில் 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் விட்டுருக்கேன். 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நெய் விட்டுருக்கேன். எண்ணெய் சூடானதும் இதில் சோம்பு, பட்டை, கிராம்பு, ஏலக்காய், பிரியாணி இலை எல்லாம் சேர்த்துக்கலாம். எல்லாம் சேர்த்து நல்லா பொரிஞ்சு வந்ததும் இதில் 3 பெரிய வெங்காயம் நீட்டு வாக்கில் நல்லா பொடிசாக நறுக்கி சேர்த்துருக்கேன். இப்போ வெங்காயம் நல்லா வதங்கி வரட்டும். அடுப்பை நல்லா கம்மியாக வச்சு வெங்காயத்தை வதக்கணும். அதிகமாக இருந்ததுன்னா வெங்காயம் கறிகிறோம், பிரியாணியோட டேஸ்ட்டும் மாறிடும். இப்போ இந்த வெங்காயம் வதங்குற கேப்பில் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு அரைச்சிடலாம். அதுக்கு ஒரு மிக்ஸி கப் எடுத்திருக்கேன். இதில் 1/2 கைப்பிடி அளவுக்கு மல்லி இலை சேர்த்துக்கிறேன். 1 கைப்பிடி அளவுக்கு புதினா இலை சேர்த்துக்கிறேன். 2 பச்சை மிளகாய், 1 துண்டு அளவுக்கு இஞ்சி, 5-6 பல் பூண்டு, இது எல்லாத்தையும் சேர்த்து கொஞ்சமாக தண்ணி சேர்த்து நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துக்கணும். இந்த மாதிரி பச்சை மிளகாய், இஞ்சி பூண்டு, மல்லி புதினாலாம் அரைச்சி சேர்க்கும் போது இந்த பிரியாணிக்கு பார்த்திங்கன்னா நல்ல ஒரு ஃப்ளேவர் கொடுக்கும். டேஸ்ட்டும் ரொம்ப நல்லாயிருக்கும். இது நல்லா நைஸாக அரைச்சி ஒரு ஓரமாக வச்சிடலாம், இருக்கட்டும். இப்போ வெங்காயம் பார்த்திங்கன்னா நல்லா வதங்கிடுச்சு. இதில் 2 தக்காளி நறுக்கி சேர்த்துக்கிறேன். சின்னதாக இருந்தால் 3 சேர்த்துக்கலாம். நான் நல்லா பெரிய சைஸ் தக்காளியாக எடுத்திருக்கேன், அதனால 2 எடுத்திருக்கேன். இது கூடவே 2 பச்சை மிளகாய். இந்த பிரியாணிக்கு தேவையான உப்பு வந்து பார்த்து சேர்த்துக்கணும். காளானில் வேற உப்பு போட்டு தான் நம்ம ஊற வச்சுருக்கோம், அதனால் உப்பு பார்த்து அளவாக சேர்த்துக்கணும். இந்த தக்காளி நல்லா வதங்கி வரட்டும். நல்லா கொலைய வதங்கி வரணும் தக்காளி. தக்காளி பார்த்திங்கன்னா இந்த மாதிரி நல்லா வதங்கி வரணும். நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வந்துருச்சு வதங்கி. தக்காளி நல்லா இந்த மாதிரி வதங்கி வந்தது. இப்போ நம்ம ஊற வச்சுருக்கிற காளான் இதோட சேர்த்துடலாம். காளானை சேர்த்துட்டு ஒரு நிமிஷத்துக்கு நல்லா வதக்கி விட்டுக்கலாம். காளான் பிரியாணிக்கு காளான் பார்த்திங்கன்னா கொஞ்சம் நிறையாவே சேர்த்துக்கணும். அரிசி நிறையா இருந்து காளான் கொஞ்சமாக இருந்ததுன்னா அந்த ஃப்ளேவரே இருக்காது நமக்கு. காளானை சேர்த்து ஒரு நிமிஷம் நல்லா வதக்கியாச்சு. இப்போ இதில் மசாலா சேர்த்துடலாம். கொஞ்சமாக மஞ்சள்தூள் சேர்த்துக்கிறேன். 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு பிரியாணி மசாலா சேர்த்துக்கிறேன். நான் கடையில் வாங்கின பிரியாணி மசாலா தான் சேர்த்துக்கிறேன். மசாலா சேர்த்துட்டு இது கூடவே 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு தயிர் சேர்த்துக்கிறேன். புளிக்காத தயிராக சேர்த்துக்கணும். இப்போ இது எல்லாத்தையும் சேர்த்து ஒரு 2 நிமிஷத்துக்கு நல்லா வதக்கி விட்டுக்கிறணும். இப்போ மசாலா சேர்த்து 2 நிமிஷம் நல்லா வதக்கினதுக்கப்புறம் இதில் நம்ம அரைச்சி வச்சுருக்கிற அந்த மல்லி புதினா பேஸ்ட்டை சேர்த்துடலாம். இப்போ இது கூடவே நம்ம ஊற வச்சுருக்கிற அரிசியை தண்ணியை ஒட்ட வடிச்சிட்டு அரிசியை சேர்த்துடலாம். அரிசி சேர்த்துட்டு ஒரு நிமிஷம் நல்லா கலந்து விட்டுக்கிறோம்னா, நான் வந்து சீரக சம்பா அரிசி சேர்த்துருக்கேன். இது நார்மல் சாப்பாட்டு அரிசிலையும் செய்யலாம், இல்லை பாஸ்மதி ரைஸ்லையும் செய்யலாம். இப்போ அரிசி சேர்த்து நல்லா கலந்து விட்டாச்சு. இப்போ தண்ணி சேர்த்துடலாம். 1 டம்ளர் அரிசிக்கு 2 டம்ளர் தண்ணி ஊற்றிக்கணும். நான் 2 டம்ளர் அரிசி எடுத்திருக்கேன், 4 டம்ளர் தண்ணி ஊற்றிக்கிறேன். தண்ணி ஊற்றி நல்லா கலந்து விட்டு இப்போ இதில் உப்பு காரெல்லாம் இருக்கான்னு சரி பார்த்துட்டு மூடி போட்டு மூடி வச்சிடலாம். அடுப்பணலை கொஞ்சம் மிதமாகவே வச்சுக்கணும். உப்பு காரெல்லாம் நான் சேர்த்தது சரியாக இருக்குது. நான் எக்ஸ்ட்ரா எதுவுமே சேர்க்கலை. இப்போ மூடி போட்டு மூடி வச்சிடலாம் நல்லா கலந்து விட்டுட்டு. இப்போ ஒரு 5 நிமிஷம் ஆச்சு. நான் மூடியை திறந்து பார்த்தேன். இந்த மாதிரி தான் இருந்தது. இன்னும் கொஞ்சம் நமக்கு தண்ணி வற்றணும். அரிசியும் தண்ணியும் சமமாக இருக்கணும். அப்போது நம்ம தம் போட்டால் தான் சரியாக இருக்கும். இப்போ நான் திரும்ப மூடி போட்டு மூடி வச்சிடுறேன். ஒரு நிமிஷத்துக்கு மட்டும் வேகட்டும். திரும்ப 1 நிமிஷம் கழித்து பார்க்கும்போது இந்த மாதிரி தான் இருந்தது. இந்த மாதிரி தான் இருக்கணும் தம் போடுறதுக்கு. இந்த மாதிரி ஸ்டேஜில் இருக்கும்போது நம்ம தம் போடும்போது நமக்கு சரியாக வெந்து வரும், அடி பிடிக்காமல். இப்போ நம்ம இதை இந்த கரண்டியை வச்சு நல்லா சமப்படுத்தி விட்டுக்கலாம்.
சின்ன பர்னரில் தோசைக்கல்லை வந்து சூடு பண்ணியிருந்தேன். அதை சிம்மில் வச்சுட்டு இப்போ நம்ம பிரியாணி சட்டியை தூக்கி அப்படியே அந்த தோசைக்கல் மேலே வச்சுட்டு ஒரு மூடி போட்டு மூடிடலாம். இப்போ இந்த தட்டுக்கு மேலே நான் வந்து இடி உரலில் தான் வைக்க போகிறேன். இது சரியாக இருக்கும் வெயிட்டு. அடுப்பண்ணல ஃபுல்லாக சிம்மில் வச்சுருக்கேன். சரியாக ஒரு 10 நிமிஷம் மட்டும் தம்மில் இருந்தால் நமக்கு நல்லா சூப்பராக வெந்து வந்துடும். தம் போட்டதுக்கப்புறம் இடையிடையே வந்து திறந்துலாம் பார்க்கக்கூடாது. ஒரு 10 நிமிஷம் அதை அப்படியே விட்டுறணும். இப்போ தம் போட்டு சரியாக 10 நிமிஷம் ஆச்சு. நான் அடுப்பு ஆஃப் பண்ணிட்டேன். இப்போ பிரியாணி எப்படி வந்திருக்குன்னு திறந்து பார்த்துடலாம். பார்க்கும்போதே தெரியும் பிரியாணி எப்படி இருக்குன்னு. நல்லா சூப்பராக வெந்து வந்திருக்கு. கொஞ்சம் கூட அடி பிடிக்காமல் அவ்வளோ சூப்பராக வந்துருந்துச்சு. இந்த மாதிரி ஓரத்துலேருந்து எடுத்து விடணும். கொலையில அடி பிடிக்கல, நல்லா வந்திருக்கு பிரியாணி. ரைஸ் நல்லா வெந்திருக்கு, வேகாமலாம் இல்லை. அதே சமயம் நல்லா உதிரி உதிரியாகவும் இருக்குது. இந்த புரட்டாசி மாதத்தில் நான்வெஜ்ஜை மிஸ் பண்ணுறோம். கண்டிப்பாக இந்த பிரியாணியை ட்ரை பண்ணி பாருங்கள். ஸ்கூலுக்கு, காலேஜுக்கு, ஆஃபீஸ்க்கெல்லாம் லஞ்சுக்கு கட்டி எடுத்துகிட்டு போகிறதுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும். இதுக்கு சைடிஷ் பார்த்திங்கன்னா நான் வெறும் தயிர் வெங்காயம் தான் வச்சுருந்தேன். ரொம்ப நல்லா இருந்தது சாப்பிட்றதுக்கு. கண்டிப்பாக நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். வீடியோ பிடிச்சிருந்து அப்படின்னா பானு கிச்சனுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். நம்ம வேறு ஒரு சமையல் வீடியோவில் சந்திப்போம். நன்றி.